Hey guys, welcome back. Future of cryptocurrency அப்படின்ற டைட்டில் பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் கரன்சினா என்ன, அதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, பிட்காயின் எப்படி என்ன ரீசனுக்காக ரிலீஸ் ஆச்சு, பிளாக் செயின்னா என்ன அப்படின்னு நிறைய விஷயங்களை கொஞ்சம் சுருக்கமாக பேசியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்கலன்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த வீடியோவில் உள்ள விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2009 பிட்காயின் ரிலீஸ் ஆகியாச்சு. இப்போ 2023 இருக்கோம். ஆல்மோஸ்ட் 15 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 15 வருஷத்தில் பிட்காயின் சம்மந்தமான நிறைய மோசடிகள், நிறைய தவறான செய்திகள், ஒரு சில ரெகுலேஷன்ஸ், இப்படி நிறைய விஷயங்களை பிட்காயின் தாண்டி தான் வந்திருக்கு. இப்படி நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளான பிட்காயின் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் எப்போ நீங்கள் பிட்காயின் பற்றி கேள்விப்பட்டீங்க? கண்டிப்பாக ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி கேள்விப்பட்டிருந்தாலும் அந்த டைமில் அதை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்றதுனால மேபி கணக்கெடுக்காமல் விட்டுருப்பீங்க. அதே மாதிரி தான் எனக்கும் ரொம்ப நாள் முன்னாடி இதை பற்றி தெரிய வந்திருந்தாலும் அப்போ அது ஒரு பெரிய விஷயமா நான் எடுக்கல. அது என்ன டைம்னா 2015 கட்டாரில் நான் ஒரு டிசைனராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு இட்டாலியன் கம்பெனி. அப்போ என்னோட கலீக் ஸ்டெஃபனோன்ற ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பிட்காயின் பற்றி டிஸ்கஸ் பண்ணாரு. அப்படி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுற டைமில் பிட்காயினோட ப்ரைஸ் வெறும் $200 தான். இன்னைக்கு யார் நினைச்சாலும் பிட்காயினையோ இல்லை வேற எந்த கிரிப்டோ கரன்சியோ ரொம்ப ஈஸியாக வாங்க முடியும். ஏன்னா அதை பற்றின வெளிப்படைத்தன்மையும் அதை வாங்கக்கூடிய வழிகளும் கூடிட்டே வருது. பட் அந்த டைம் இப்போ மாதிரி பிட்காயினை ரொம்ப ஈஸியாக வாங்கிட முடிஞ்சதில்லை. அப்போ நானும் வாங்க ட்ரை பண்ணி ஜஸ்ட் ஒரு பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால அந்த டைம் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்போ அது ஒரு பெரிய விஷயமாகவும் நான் எடுக்கலை. பட் ஒருவேளை அந்த டைமில் நான் வாங்கியிருந்தேன்னா என்னோட சேலரி படி குறைஞ்சது 10 பிட்காயின் என்னால் வாங்கியிருக்க முடியும். அதோட இன்னைக்கு மதிப்பு இந்தியன் ருப்பியில் 1,40,00,000 ஸ்ரீலங்கன் ருப்பியில் 6 கோடியாகவும் இருந்திருக்கும். இது இப்போ 2022 லாஸ்ட்டில் உள்ள ப்ரைஸ். இதே 2021 லாஸ்ட்டில் அது இந்தியன் ருப்பியில் 5,60,00,000 ஸ்ரீலங்கன் ருப்பியில் 25,35,00,000 இருந்திருக்கும். இது அந்த டைம் எனக்கு தெரிய வரல. ஏன்னா லாஸ்ட் 4 வருஷமாக தான் நான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங், கிரிப்டோ கரன்சி பற்றி தேடி படிச்சுட்டு இருக்கேன். அப்படி படிக்கிற நேரத்தில் தான் எனக்கு இதை பற்றி தெரிய வந்துச்சு. ஒரு சில இடங்களில் நான் இதை நினச்சி ஃபீல் பண்ணது உண்டு. அந்த டைம்லேயே கண்ணை மூடிட்டு நம்ம வாங்கிட்டு தான் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. கிரிப்டோ கரன்சினா கேம்பிளிங், சூதாட்டம், இது ஒரு பபுள் அப்படின்னு ஒரு பக்கம் பேச்சு இருந்தாலும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ண நிறைய பேர் இன்னைக்கு பில்லியனராக தான் இருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் என்ன மாதிரியே நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. யோசிச்சது மட்டும் இல்லாமல் பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணி தலையில் துண்டை போட்டு உட்காந்துருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பிட்காயினோட ப்ரைஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ மேலே போச்சோ அதே மாதிரி கீழே விழுந்துருக்கு. அதனால இன்னைக்கு டேட்டில் பிட்காயின் பற்றின நாலேஜ் எல்லார்கிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை சொல்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும் இல்லையா? நான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராகவோ இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சி எக்ஸ்பர்ட்டாவோ இருந்தால் தானே உங்களுக்கு சரியான விஷயங்களை சொல்ல முடியும். பட் கடந்த 4 வருஷமாக இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தேடி படித்ததில் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒன்றும் ராக்கெட் சயின்ஸ் இல்லை. எந்த ஒரு சாதாரண மனுஷங்களாலையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சிம்பிளான கான்செப்ட் தான். பட் இது எப்படி யார் மூலமாக நமக்கு தெரிய வருதுன்றதை பொறுத்து இதுலேருந்து நம்ம எடுக்கிற பெனிஃபிட்ஸும் நஷ்டமும் ஆளுக்கால் வேறுபடுது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் சரியான முறையில் பெனிஃபிஷியலாக புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வீடியோவில் பிட்காயின் எப்படி ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்தோம். முகம் தெரியாத ஒரு டீம், ஒரு பர்சன் இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம யூஸ் பண்ணுற கரன்சியில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி தான் இதை ரிலீஸ் பண்ணாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ண நோக்கம் நிறைவேறியிருக்கா, எந்தெந்த விஷயங்களில் பிட்காயின் சக்ஸஸ் ஆகிருக்கு, எந்தெந்த விஷயங்களில் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்குன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கிரிப்டோ அண்ட் பிட்காயினில் உள்ள அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்ப்போம். எக்ஸசபிலிட்டி அண்ட் லிக்விடிட்டி. நம்பர் 1 அட்வான்டேஜ் என்னன்னா குயிக் டிரான்சாக்ஷன்ஸ். நீங்கள் எங்கேருந்து எங்கே வேணாலும் ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸில் கிரிப்டோ ஒரு பிட்காயினை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பேங்க்ஸ் மாதிரியோ எக்ஸ்சேஞ்ச் மாதிரியோ இல்லாமல் எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் அது சின்ன அமௌண்ட்னாலும் சரி பெரிய அமௌண்ட்னாலும் சரி ஜஸ்ட் ஒரு கிளிக்கில் உங்களால் சென்ட் ஒரு ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி எந்த டைம் வேணாலும் கிரிப்டோவை நீங்கள் பணமாக மாற்றிக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த நாட்டு கரன்சியாகவே வித்ட்ராவும் பண்ணிக்கலாம். இதை பற்றி டீட்டெயிலான வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். தேவையான டைம் செக் பண்ணி பாருங்க. யூசர் அனானிமிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி. நம்மளோட நார்மல் கரன்சி மாதிரி இல்லாமல் நம்ம கிட்ட எவ்வளோ கரன்சி இருக்கு, நம்ம யாருக்கு அனுப்புறோம், இந்த மாதிரி விஷயங்களை பிளாக் செயினில் ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸுக்கு போயிருக்கணும் வேணா ட்ராக் பண்ணலாமே ஒழிய உங்ககிட்ட எவ்வளோ கிரிப்டோ இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா ஒரு கிரிப்டோ டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் யாரும் இருக்க போகிறதில்ல. அதே மாதிரி வேற யாருக்கும் தெரியவும் போகிறதில்ல. இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் அத்தாரிட்டி. பிட்காயின் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே இல்லைன்றதுனால உங்கள் பணம் உங்களுக்கேன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் இதில் இருக்குது. அதோட உங்களோட கிரிப்டோவை பிளாக் பண்ணவோ இல்லை அதோட ப்ரைஸை டிசைட் பண்ணவோ யாராலையும் முடியாது. பிட்காயின் யூசர்ஸ் இது ஒரு மெயினான அட்வான்டேஜாக பார்க்குறாங்க. ஹை ரிட்டர்ன் பொட்டன்ஷியல். பிட்காயின் அண்ட் மற்ற கிரிப்டோ கரன்சிஸோட ப்ரைஸ் ரொம்பவே வாலடைலாக இருக்குது. கிரிப்டோவை தவிர வேறு எதுலேயும் சான்ஸே இல்லைன்றது மாதிரி
ஒரே நாளில் 100% ப்ரைஸ் மேலேயும் கீழே போயிட்டு வரும். ஸோ இந்த வாலட்டிலிட்டியை சரியாக யூஸ் பண்ண தெரிஞ்ச ட்ரேடர்ஸ்க்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். அண்ட் மற்ற ட்ரெடிஷ்னல் ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் கிரிப்டோவை நீங்கள் எப்போ வேணாலும் வாங்கலாம், விற்கலாம். 24/7 இந்த மார்க்கெட் ஆக்டிவாக தான் இருக்கும். ஓகே, கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சா? இப்போ பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 1, நம்மளோட நார்மல் கரன்சி மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு, அதாவது 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் கிரியேட் ஆகும்னு சொல்லி தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இந்த வீடியோவை நான் பண்ணுற டைமில் ஆல்ரெடி 19 மில்லியன் பிட்காயின் மைன் ஆகியாச்சு. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பிளாக் கிரியேட் ஆகி அதிலிருந்து குறிப்பிட்ட அளவு பிட்காயின் சப்ளைல எட் ஆகுது. எவ்ரி 4 இயர்ஸ் இது பாதியாக குறைஞ்சிட்டே வரும்னு சொல்கிறாங்க. 2022 எவ்ரி 10 மினிட்ஸ் 6 பிட்காயின் சப்ளைக்கு எட் ஆகுதுன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 12 பிட்காயின் எட் ஆகிட்டு இருந்துச்சு. இதே இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் 3 பிட்காயினா குறைய போகுது. அப்படி பார்த்தா இது படிப்படியாக குறைஞ்சு 2140 வரைக்கும் ஒவ்வொரு பிட்காயினா கிரியேட் ஆகிட்டு இருக்கும். பட் இது எப்படி 21 மில்லியனை தாண்டாதுன்னு உறுதியாக சொல்லலாம்னா, இந்த பிட்காயின் செயினில் உள்ள எல்லா மைனஸும் ஒரே டைமில் ரெடியாகி ஓகே 21 மில்லியனுக்கு மேலே 50 மில்லியனோ 100 மில்லியனோ மைன் பண்ணலான்னு டிசைட் பண்ணால் மட்டும்தான் இதோட எண்ணிக்கையை கூட்ட முடியும். யோசிச்சு பாருங்கள், நீங்களும் உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு ட்ரிப்புக்கு பிளான் பண்ணுறோன்னா எப்படி பண்ணுவீங்க? அது கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான். அதே 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக 100 ஃப்ரெண்ட்ஸ்னா, 100 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பதிலாக 1000 ஃப்ரெண்ட்ஸ்னா, அந்த 1000 ஃப்ரெண்ட்ஸும் உலகத்தில் வேறு இடத்துல இருந்தால் அந்த டைம் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே டிசிஷன் எடுக்கிறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் தான். அப்படி பார்த்தா 21 மில்லியன் அப்படிங்கிற குவான்டிட்டியை பிட்காயின் தாண்டாதுன்னு உறுதியாக சொல்லலாம். இப்போ இந்த லிமிட்டட் சப்ளை பிட்காயினுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இதோட ஒரு மைனஸாகவும் பார்க்கப்படுது. மொத்தமே 21 மில்லியன் பிட்காயின் மட்டும்தான் மைன் ஆகும்னா எல்லா மக்களுக்கும் இது எப்படி போதுமானதாக இருக்கலாம்? அப்போ எல்லா பிட்காயின் மைன் ஆனதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? அந்த டைம் கூடுதலான பிட்காயின் வச்சிருக்க ஒருத்தர் என்ன பண்ணுவார்? இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி 19 மில்லியன் பிட்காயின் சர்க்குலேஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா ஆல்மோஸ்ட் 4 மில்லியன் பிட்காயின் இருக்கிறதுக்கான தடயமே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். யூசர்ஸ் அவங்களோட பாஸ்வேர்டை மறக்கிறது, நிறைய பேர் உயிரோட இருக்காங்களானே தெரியல. ஏன்னா ஸ்டார்ட்ல நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் இப்படி ஒரு பூம் ஆகும்னு தெரியவே இல்லை. தெரிஞ்சிருந்தாலும் இதோட வேல்யூ இவ்வளோ கூடணும் நினைக்கவே இல்லை. ஏன்னா இந்த பிட்காயின் இன்டர்நெட்லேயே தான் ஸ்டோர் ஆகியிருக்க போகுது. ஒரு தடவை நீங்கள் உங்களோட வாலெட்டை லூஸ் பண்ணீங்கன்னா பண்ணதுதான், ரிட்டர்ன்லாம் எதிர்பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ பிட்காயினை பற்றி தெரிஞ்ச நிறைய பேர் இதை ஹோல்டு பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவே குவான்டிட்டியில் பெரிய ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபியூச்சரில் என்ன ஆகும்னு ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. நம்பர் 2, நம்ம பணத்தோட வேல்யூவை எந்த ஒரு தேர்ட் பர்சனும் டிசைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் பிட்காயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. எகைன் எந்த ஒரு தனிநபரோ அரசாங்கமோ இதோட ப்ரைஸை கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை. அப்போ எப்படி இதோட ப்ரைஸ் இவ்வளோ இறங்குதுன்னா இதோட ப்ரைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சு மட்டும்தான் ஒர்க் ஆகுது. பிட்காயினை பற்றி ஒரு தவறான நியூஸ் வந்ததும் எல்லாரும் விற்க தொடங்குறாங்க, ப்ரைஸ் கீழே போகுது. அதே ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்ததும் ப்ரைஸ் மேலே போகுது. 2021 February 8 டெஸ்லா 1.5 பில்லியனுக்கு பிட்காயின் வாங்கியிருக்கதாகவும் பிட்காயினை ஒரு பேமெண்ட் மெத்தடாக எடுத்துக்கிறதுக்கு பிளான்ஸ் வச்சிருக்கதாகவும் ஒரு நியூஸ் வந்துச்சு. வந்ததும் ஃபர்ஸ்ட் டைம் $40,000 தாண்டி பிட்காயினோட ப்ரைஸ் மேலே போச்சு. அதே 2021 May 13 இலான் மஸ்க் பிட்காயின் என்வாயன்மெண்ட்டுக்கு ஒரு கெடுதலான விஷயம்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டார். அந்த ட்வீட் போட்டதும் பிட்காயினோட ப்ரைஸ் மறுபடியும் $30,000 ஆச்சு. 2021 டிசம்பரில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடியோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி இந்தியா பிட்காயினை ஒரு லீகல் டெண்டராக அக்செப்ட் பண்ணியாச்சுன்னு ஒரு ட்வீட் வந்துச்சு. அந்த டைம்லேருந்து தான் பிட்காயின் மேஜராக விழ தொடங்குச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு நியூஸ் பேஸ்டாக மட்டும்தான் இப்போ இந்த பிட்காயின் அண்ட் கிரிப்டோ கரன்சிஸோட ப்ரைஸ் டிசைட் ஆகிட்டு இருக்கு. இது பிட்காயினில் ஒரு பெரிய ப்ராப்ளம். நம்பர் 3, என்கிட்ட ஒரு கரன்சி இருக்கு, அந்த கரன்சியை வச்சு உலகத்தில் எங்கே போனாலும் அந்த குறிப்பிட்ட கண்ட்ரியில் உள்ள எந்த பொருளை வேணாலும் வாங்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது எல்லார் கையில் உள்ள பணத்தோட பெறுமதியும் சேமாக இருக்கணும், ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கும் ஒரே குளோபல் கரன்சி அப்படின்ற ஒரு கோர் ஐடியாவோட தான் இந்த பிட்காயினை ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் இப்படி ஒரு நோக்கத்தோடு இதை ஆரம்பிச்சிருந்தாலும் இதோட நோக்கம் முழுமை அடைஞ்சிச்சான்னு கேட்டால் அதுக்கு சரியான பதில் நம்மக்கிட்ட இல்லை. ஏன்னா கொஞ்சம் அங்கங்கே பிட்காயினை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் எல்லார் மத்தியிலையும் இது பற்றின நம்பிக்கை இன்னும் வளரலைன்னு தான் சொல்லணும். ஜப்பானில் கிரிப்டோ கரன்சி டிரான்சாக்ஷனை லீகல் ஆக்கியிருக்காங்க. அதே சைனாவில் எல்லா விதமான கிரிப்டோ கரன்சியும் பேன் பண்ணியிருக்காங்க.
யூகே யூஎஸ்ல லீகல், அதே ரஷ்யாவில் இல்லீகல். எல் சல்வடோர்ன்ற கண்ட்ரியில் மெக்டொனால்டில் ஒரு பர்கர் வாங்குறதுலேருந்து ஒரு சின்ன பெட்டி கடை வரைக்கும் பிட்காயினை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ எல்லா கண்ட்ரிலையும் கிரிப்டோ பற்றின ஒரே மாதிரியான பார்வை இன்னும் வரலன்னு தான் சொல்லணும். இதனாலையும் மக்கள் கிட்ட கிரிப்டோ பற்றி ஒரு தயக்கம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் அத்தாரிட்டி. அதாவது பிட்காயினில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், கேள்வி கேட்க யாருமே இல்லை. அதே மாதிரி இதில் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உங்கள் பக்கம் எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நிற்க போகிறதும் இல்லை. அப்போ இதை ஒரு அட்வான்டேஜாக யூஸ் பண்ணி நிறைய இல்லீகல் டிரான்சாக்ஷனுக்கும் இது வழிவகுத்திருக்குன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட ஸ்ரீலங்காவில் கூட சென்ட்ரல் பேங்க் இப்படி ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே ஆபத்தான விஷயம்னும், ஸ்ரீலங்காவில் இதை இன்னும் லீகலாக ஆத்தரைஸ் பண்ணலன்னு ரிமைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி தப்பித்தவறி தவறான ஒரு அட்ரஸுக்கு நீங்கள் கிரிப்டோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அதை ரிசீவ் பண்ணவரோட சப்போர்ட் இல்லாமல் உங்களால் ரிட்டர்ன் அதை எதிர்பார்க்கவே முடியாது. அண்ட் நிறைய ஃபெயிலியர்ஸும் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டில் அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட கூட ஆல்மோஸ்ட் $100 ட்ரேட் ஆகிட்டு இருந்த லூனான்ற காயின் 2 நாளில் மேஜராக கிராஷ் ஆகி $1 கீழே போச்சு. கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜர் கிராஷ். அது முடிச்சு 6 மாதத்துக்குள்ளேயே FTXங்கிற ஒரு மிகப்பெரிய கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் இந்த இயர் T20 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்பில் கூட அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் பார்த்துருக்கலாம். நம்பர் 2ல இருந்த இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கிரிப்டோ மார்க்கெட்டில் புது கேள்வியை மக்கள் கிட்ட கொண்டு வந்துட்டே தான் இருக்குது. ஓகே, நைஸ். பிட்காயின் அண்ட் கிரிப்டோவில் நிறைய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம். இப்போ பாட்டம் லைன், இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, நம்பலாமா நம்பக்கூடாதா? இதுக்கு என்கிட்ட ஒரு பதில் இருக்குது. எனக்கு ரொம்ப வருஷமாகவே ஷேர் மார்க்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதுக்காக ஸ்பெஷலாக எந்த கோர்ஸும் நான் படிக்கல. எல்லாமே ஃப்ரீயாக இன்டர்நெட்டில் நானாக தேடி படிச்சுக்கிட்டே தான். ஃபார்ச்சுனேட்லி இந்த கொரோனா பீரியடில் இதை பற்றி தேடி படிக்கிறதுக்கு இன்னும் கூடுதலாக டைம் கிடச்சிச்சு. அப்படி படிக்கிற டைமில் தான் இந்த கிரிப்டோ பற்றி நிறைய விஷயங்களும் தெரிய வந்துச்சு. இந்த கிரிப்டோ கான்செப்டுக்குள்ளே போனதும் ஷேர் மார்க்கெட்டை விட கொஞ்சம் குயிக்காகவே இதை பற்றி படிச்சுக்க முடிஞ்சிச்சு. இதுக்கு மெயினான காரணம் இந்த மார்க்கெட்டில் உள்ள வாலட்டிலிட்டி தான். ஷேர் மார்க்கெட்டில் பல வருஷத்தில் பார்க்குற லாபத்தை இதில் ஒரு சில வீக்லேயே பார்க்க முடிஞ்சுது. அதே மாதிரி இதோட ப்ரைஸ் கீழே விழும்போது நம்மளோட ஒட்டுமொத்த போர்ட்ஃபோலியோவும் அடி வாங்குறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. ஏன்னா இது ஒரு 24/7 மார்க்கெட்ன்றதுனால எப்போ ப்ரைஸ் மேலே போகும் எப்போ கீழே விழும்னு சொல்ல முடியறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பிட்காயினை பேஸ் பண்ணி தான் ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்டும் ஒர்க் ஆகுது. அப்போ நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஷேர் மார்க்கெட் மாதிரி ஒரு ஸ்டாக் கீழே போனால் இன்னொன்று மேலே போகும்னு இது மேலே எதிர்பார்ப்பு வைக்க முடியறது இல்லை. கீழே விழுந்தா ஒட்டுமொத்த கிரிப்டோவுமே கீழே விழுன்ற ஸ்டேஜில் தான் இப்போ இந்த மார்க்கெட் இருக்குது. ஸோ இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால சரி, ட்ரேடிங் பண்ணுறதுனால சரி, எனக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி, எனக்குன்னு ஒரு இண்டிகேட்டர் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நான் செலவழித்த டைம் ஆல்மோஸ்ட் 4 வருஷம். அதனால் பிகினர்ஸ் இந்த கிரிப்டோக்குள்ளே வர்றது ரொம்பவே ரிஸ்க்கான விஷயம். ரிஸ்க் அதிகன்றதுனால இது தவறான விஷயம்னு அர்த்தம் இல்லை. இந்த கிரிப்டோவை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டுக்கோம். இதை பற்றி வீடியோ போட வேணான்னு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணார். அதுக்கு ரீசன் என்னென்னா இதில் உள்ள ரிஸ்க் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை விட இதில் ரிஸ்க் ரொம்பவே அதிகம். நாளைக்கே இது சம்மந்தமாக நம்ம கண்ட்ரியில் ஏதோ ஒரு ரெகுலேஷன் கொண்டு வராங்கன்னு வைங்க, ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்டும் அடி வாங்கும். அதே நாஸ்டாக்ல ஒரு கம்பெனி கிரிப்டோவை அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் ஒட்டுமொத்த கிரிப்டோ மார்க்கெட்டும் மேலே பறக்கும். ஸோ கிரிப்டோவில் ரிவார்டும் சரி ரிஸ்க்கும் சரி ரெண்டுமே ரொம்ப அதிகம். அதனால் இந்த ரிஸ்க் எடுக்க தயங்குறவங்க கிரிப்டோவோட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் ஒன்று சூஸ் பண்ணி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல ஐடியாவாக இருக்கும். இதை வேறு மாதிரியும் பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் வாரன் பஃபட் பற்றி தெரியும். ஷேர் மார்க்கெட் பற்றி பேசினா இவர் இல்லாமல் ஒரு விஷயம் பேசவே முடியாது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி 100 கிராம் கோல்டு வாங்கினீங்கன்னா இன்றைக்கி அது 100 கிராமாகவே தான் இருக்க போகுது. அதனால் கோல்டு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக மேஜராக எல்லோரும் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணுன்றது அவரோட கருத்து. பட் நம்ம அப்படி பண்ணுறோமா? நிச்சயமாக இல்லை. கொரோனா மாதிரி ஒரு கிரைசிஸ் டைமில் கோல்டோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நிறைய பேர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் மேனாக பேசாமல் சாதாரணமாகவே எல்லாரோட இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ஒரு பகுதி கோல்டு இருக்கணுன்றது என்னோட கருத்து. ஜுவல்லரியாக வாங்குறது வேறு விஷயம். பட் கோல்டை பிஸ்கட்டாக வாங்கும்போது உங்களோட எண்ணம் என்ன? இது வளர்ந்துட்டே இருக்குன்றதா? இல்லை. அதே மாதிரி மென்டாலிட்டியோட பிட்காயினையும் நீங்கள் ட்ரீட் பண்ணிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இதில் போடாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன பகுதியாவது கிரிப்டோ இருக்கணுன்றது என்னுடைய ரெக்கமெண்டேஷன். பெரிய அமௌண்ட்டில் தான் பண்ணணும்னு இல்லை. $10 கூட நீங்கள் ட்ரேடிங் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்.
அதே மாதிரி பிட்காயினை விட நிறைய ஆல்ட் காயின்ஸும் பெரிய பொட்டென்ஷியலோடு இருக்குது. ஸோ நீங்கள் கிரிப்டோவில் சீரியஸாக இருக்கீங்கன்னா இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. யூடியூப்பில் கூட ஆனந்த் சென்னை டு லண்டன், கிரிப்டோ தமிழ், இந்த சேனல்ஸில் கிரிப்டோ பற்றி வேல்யூபிளான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அந்த சேனல்ஸையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஐ திங்க் இந்த 2 வீடியோவில் கிரிப்டோ அண்ட் பிட்காயின் பற்றி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும்னு நம்புகிறேன். பட் இன்னொருத்தர் மூலமாக கிரிப்டோவை வாங்க ட்ரை பண்ணாதீங்க. அப்படி இன்னொருத்தர் மூலமாக தான் வாங்கணும்னா கிரிப்டோவை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கலான்னு தான் அர்த்தம். அண்ட் இதை விட கிரிப்டோ சம்மந்தமான சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நமக்கு இருக்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் கிரிப்டோ ஒன்றுன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ணுறதும் இதுலேருந்து விலகிக்கிறதும்